எல்லாருக்கும் மீண்டும் வெல்கம் பேக் டு காப் கருத்து பாட்காஸ்ட். என் பேர் சேஷாத்ரி, என் கூட இருக்கிறது கௌதம். கௌதம் எப்படி இருக்கீங்க? நல்ல ஜாலியா குஷியா இருக்கீங்களா? பிரமாண்டமா இருக்கேன். பிரமாண்டமா இருக்கேன். நான் பேசின வாய்க்கு நம்ம பசங்க நம்மள காப்பாத்திட்டாங்கயா. இல்லைன்னா என்னை வந்து முடிச்சு கட்டி இருப்பாங்க இந்த எபிசோட்ல வெறித்தனமா வந்து. அதுலாம் கொஞ்சம் நஞ்சா வாயா பேசின போன எபிசோட்ல. அப்பாடி அப்பா. அது சரி. அதான் இது வந்து யுனைடெட் ரிவ்யூ எபிசோடு 3-0 வின் ஓல்ட் டிராஃபர்ட்ல. அதுக்கு முன்னாடி வந்து அந்த ரிவ்யூக்கு பேசுறதுக்கு முன்னாடி வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களுக்கு ரொம்ப நன்றி, உங்களுக்கு ரொம்ப தேங்க்யூ சொல்லணும். ஏன்னா கரெக்டா அந்த யுனைடெட் கேமுக்கு முன்னாடி அன்னைக்கு காலையில தான் 1000 வந்துச்சு யுனைடெட் கேம். இல்ல அன்னைக்கு காலையில அந்த ப்ரீவியூ எபிசோடு வந்த போது 1000 வந்துச்சு. ஸோ ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இப்போ கரண்ட்லி 1030 இருக்கு நம்பர். இப்ப அடுத்த டார்கெட் வந்து 1500. அதுதான் நம்ம அடுத்த டார்கெட். எவ்வளவு சீக்கிரம் 1500 ரீச் ஆகலாமோ அவ்வளவு சீக்கிரம் நம்மளுக்கு குவாட்ரபிள் கன்ஃபார்ம். குவாட்ரபிள் நானே அந்த போவாடான்னு பார்த்தேன். இல்ல நம்ம வந்து மக்கள் வந்து இப்ப நம்ம சிஎல் நம்ம தான் சொல்லி முடிவு பண்ணி எடுத்துட்டாங்க. பிஎல் நம்ம தான், சிஎல் நம்ம தான் பேர் எழுதியாச்சு. ஆமா, சொன்னபடி மக்கள் வந்து நம்மளை காப்பாத்திட்டாங்க. 1500 வந்துட்டு நம்ம இதுக்கு கப்பா போவோம். குவாட்ரபிள் வேணாம், ஒரு கப்பா. ட்ரிபிள் ஆமா ட்ரிபிள் நம்ம மிஸ் பண்ணிட்டோம். ஓகே, ட்ரிபிள் 1500 வந்துனா கேரபாவ் கப் நமக்கு தான். ஃபர்ஸ்ட் ட்ரோஃபி ஆஃப் தி சீசன் நமக்கு தான். ஆமா, சோ கேரபாவ் கப் வந்து செமிஃபைனல்ஸ் வந்து நவம்பர்ல வரும். சோ நவம்பருக்குள்ளார நம்ம வந்து வந்துட்டோம்னா ட்ரிபிள் நமக்கு தான். ஆமா, எண்ட் ஆஃப் நவம்பர். ஆமா, பட் அதுதான் வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் இல்ல. பட் ஜெனுவனாவே உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னா சரி, 1000ங்கிறது வந்து ஒரு பெரிய லேண்ட்மார்க் நம்பர் அது. சோ அதனால ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஐ திங்க் லாஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து நானும் சேசி நாங்களே பச்சிருச்சுக்குவோம். 10 வியூ வந்துருச்சு, பயங்கரமான விஷயம் அப்படின்னு சொல்லி நாங்க பச்சிருச்சுக்கிட்டு இருப்போம். நீங்க அது சொல்லிட்டு இருந்தீங்கல்ல, நான் அந்த இதுல அந்த யூடியூப்ல லிஸ்ட் ஆஃப் வீடியோஸ்ல ஓல்டஸ்ட்னு போய் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வீடியோலாம் 54 வியூ, 34 வியூ அப்படிலாம் இருந்துச்சு. இந்த லாஸ்ட் யுனைடெட் ப்ரீவியூ வந்து 1.4 1.5 தாண்டிடுச்சு. 1.7 அப்படியா? நான் பார்த்தது 1.4ல பார்த்தேன். பட் அதான், சோ அந்த ப்ரோக்ரஸ் வந்து ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். இல்ல அதை தவிர்த்து இன்னொன்னு வந்து இது பிடிச்சிருக்குன்னு சொல்லி இன்னைக்கு காலையில வந்து இன்ஸ்டாகிராம்ல ஒருத்தர் வாய்ஸ் நோட் கூட அனுப்பிச்சாரு. நான் மலேசியால இருந்து பாக்குறேன், நீங்க 2 பேரும் பேசுறது வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, மறக்காம வந்து கண்டினியூ பண்ணுங்க, யுனைடெட் ரிவ்யூ எபிசோடுக்கு மரணமா வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாருமே அப்படின்னு சொல்லிட்டு. அண்ட் சில பேர் வந்து ஐ ஸ்டில் ரிமெம்பர் இன்னும் 20 சப்ஸ்கிரைபர் 30 சப்ஸ்கிரைபர் இருக்கும் போதுல இருந்து எல்லாம் ஃபாலோ பண்ணாங்க. அவினாஷ்னு ஒருத்தர்லாம் வந்து நம்ம குரூப்ல வந்து எப்பவுமே சப்போர்ட்டை கொடுத்துருக்காரு. அப்பெல்லாம் நம்மளுக்கு என்னன்னா 10 பேர் கூட பார்க்க மாட்டாங்க, அப்போ பார்த்து கூட சப்போர்ட்டை கொடுத்துட்டு இருந்தவர் இன்னுமே வந்து சூப்பரா பண்றீங்க, ஆவலுடன் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ரிவ்யூ எபிசோடுக்கு அப்படின்னு சொன்னவரு. அது மட்டும் இல்லாம இந்த ஜேர்னில வந்து தவறாம ஒவ்வொரு எபிசோட்லயும் காமெண்ட்ஸ் வச்ச நிறைய பேரும் இருக்காங்க. அதெல்லாம் வந்து we are incredibly grateful அந்த மக்களுக்குலாம். அண்ட் நாட் ஜஸ்ட் சப்போர்ட், உங்க சப்போர்ட்டுக்கு மட்டும் இல்ல, உங்க வியூஸ் எல்லாமே, ஈவன் கமெண்ட் வியூஸ்ன்னு சொல்லும்போது நான் கமெண்ட்ஸ் சொல்றேன். ஸோ உங்க கமெண்ட்ஸ்க்கு எல்லாமும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் இந்த பாட்காஸ்ட்ல கெஸ்டா வந்தவங்களுக்கும் இது வரைக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. ஸோ அவங்களும் இல்லாம இது நடந்திருக்காது. பட் 1030 சப்ஸ்கிரைபர்ஸ். ஆனா இன்னும் சேனல்ல வந்து 230% பேர் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணல. கையில கிடைப்பீங்களா, அப்ப சிக்காமையா போயிருவீங்க, பாத்துக்கிறேன் நான். சோ சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா இது வரைக்கும் அந்த லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் எல்லா பட்டனையும் அமுத்தி விட்டுருங்க. கீழே என்ன பட்டன் தெரியுதோ அமுத்தி விட்டுருங்க. தப்பி தவறி வந்து எக்ஸிட் பட்டன் அமுத்திட போறாங்க, கீழே தெரிஞ்சு ஆப் விட்டு வெளியே போறதுக்கு. அது சரி. பட் அது ஒண்ணு. அடுத்தது நம்மளோட இனிஷியேட்டிவ் வந்து இந்த ப்ரெடிக்ஷன் லீக். ஸோ அது வந்து ஐ எம் வெரி வெரி ஹாப்பி. ப்ரெடிக்ஷன் லீக் என்னோட பர்ஃபார்மன்ஸ்ல எனக்கு ஹாப்பினஸ் இல்லை, அது வேற விஷயம். பட் நீங்க இங்க பாத்தீங்கன்னாக்க 86 மெம்பர்ஸ் இருக்கும். ஸோ பார்ட்டிசிபேட்ஸ் வந்து 86. அதாவது இன்னொரு 6 பேர் வந்தா நமக்கும் அந்த டாப் 4 டிவிஷன்ஸ் இங்கிலாந்துக்கும் ஒன்றும் வித்தியாசமே இல்லை. 92 பிளேயர்ஸ். பட் இது எக்ஸ்பிளைன் பண்ணுங்க, அது என்னது ரிசல்ட் 1 பாயிண்ட் 1.5 பாயிண்ட் 3 பாயிண்ட்ஸ் என்ன இருக்குது? ஆமா, சோ அது வந்து பேசிக்கா உங்க ஒரு மேட்ச் ஸ்கோருக்கும் வந்து அது கால்குலேட் பண்ணும். சோ எக்ஸாக்ட்னா ஆப்வியஸ்லி எக்ஸாக்ட் ஸ்கோர்ஸ். இப்போ ஆர்சனல் வின் 2-1 அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ணி அண்ட் ஆர்சனல் நிஜமாவே 2-1 ஜெயிச்சாங்கன்னா அது 3 பாயிண்ட்ஸ் கிடைக்கும். அதுக்கு க்ளோஸ்ங்கிறது வந்து 2 டிஃபரெண்ட் கண்டிஷன் இருக்கு. ஒன்னு வந்து இஃப் யூ ஆர் ஆஃப் பை ஒன்லி 1 கோல். சோ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க ஆர்சனல் அதே ரிசல்ட் வச்சுமா, ஆர்சனல் 2-1 ஜெயிச்சாங்கன்னு வச்சுக்கோங்க, நீங்க வந்து 2-2 ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இது இருக்கு. 2-0 ப்ரெடிக்ட் பண்ணாலும் உங்களுக்கு அந்த 1.5 கிடைச்சிடும், as long as you are off by only 1 goal. அண்ட் ரிசல்ட் வந்து வெறும் ரிசல்ட் மட்டும் கரெக்ட். ஸ்கோர் வந்து இப்போ ஆர்சனல் 2-1 ஜெயிச்சாங்க, நீங்க வந்து 4-0 ப்ரெடிக்ட் பண்ணீங்கன்னா அதுக்கு வெறும் 1 பாயிண்ட்.
சோ இந்த வாரத்தோட வின்னர் வந்து கேமிங் சாம்ப் ஆர்டி. அவர் வந்து he has got 4 எக்ஸாக்ட் ரிசல்ட்ஸ். அது தவிர நிறைய க்ளோஸ் ரிசல்ட்ஸ் எல்லாமே வந்திருக்கு. ஸோ 19.5 பட் ரொம்ப டைட் ரேஸ் அட் த டாப். சுஜன் ஒரு பாயிண்ட் தான் பின்னாடி இருக்காரு. நீங்க என்ன நம்ம 2 பேரும் எங்க இருக்கிறோம்? நான் வந்து 55. அடே அப்பா நான் அங்க கூட இருக்க மாட்டேன் போலயே. ஆமா நீங்க 64. ஆமா இந்த தடவை நம்ம முடியாது போலயே. போன வேத்து ரன்னர் தப்பா பினிஷ் பண்ணேன். இந்த தடவை எல்லாம் டவுட்டுங்க. சோ அதனால வந்து இதுதான் ப்ரெடிக்ஷன் லீக். பிரீமியர் லீக் இது வந்து சீசன் ஃபுல்லா ஓடும். ஸோ அதனால இந்த வாரத்தோட வின்னர் வந்து கேமிங் சாம்ப் ஆர்டி. அவருக்கு ரொம்ப கங்க்ராச்சுலேஷன்ஸ். பட் அதர் தென் தட் வேற எங்க அப்ப அதுலயே வந்து நம்ம எங்கேயாச்சும் நோட்ஸ் மாதிரி அவங்க ப்ரொஃபைல போய் கிளிக் பண்ணோம்னா அவங்களோட ஆக்சுவல் நேம் வர மாதிரி இருக்கா? ஏதாச்சும் ஆப்ஷன் இருக்கா? தெரியல, பாப்போமா. பாக்கலாம். ஏன்னா நீங்க ஏதாச்சும் ஒரு ஆப்ஷன் இருந்தா நீங்க சொன்னீங்கன்னா அவங்க போட்டு வச்சிருவாங்கல்ல எங்கேயாச்சும். இப்ப அவர் நேம் போய் கிளிக் பண்ணோம்னா அதோ ராம் தினேஷ். ரைட், அவ்வளவுதான். ராம் தினேஷ் வாழ்த்துக்கள். நீங்க தான் நம்மளுடைய ஃபர்ஸ்ட் வீக் சாம்பியன். ஆமா ஃபர்ஸ்ட் வீக் சாம்பியன். 29.5 வருது, இங்க 19.5 தான் காட்டுது. அது வந்து இந்த லீக்குக்கு 19.5 இங்க இருக்கு பாத்தீங்களா. இது வந்து ஓவரால் அவர் வேற தான் லீக் அந்த மாதிரி ஆடி இருந்தாரு. இல்ல லாஸ்ட் வீக் ரவுண்ட் 2 ஆடி இருந்தாருனாக்கா அதோட பாயிண்ட்ஸும் சேர்த்து ஆட் பண்ணிக்க. இந்த லீக்குக்கு வந்து வெறும் 19.5 தான். ஓகே சரி ஓகே ராம் தினேஷ் வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். இந்த மாதிரி வார வாரம் நாங்க வந்து ஷவுட் அவுட் பண்ணுவோம். ஹோப்ஃபுல்லி நம்ம ஞாபகம் இருந்தா பண்றோம் பேசிக்கா. பட் அதுதான் ப்ரெடிக்ஷன் லீக். பட் ஸோ உங்க பார்ட்டிசிபேஷனுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அது சொல்றதுக்கு தான் அது இது பண்ணேன். பட் இப்போ வருவோம் மெயின் சப்ஜெக்ட் மேட்டருக்கு வருவோம். என்ன மான்செஸ்டர் யுனைடெட் என்ன சரி ஜெனரலா ஆரம்பிப்போம். என்ன நினைச்சீங்க கேம் பத்தி? ஏதாவது ஓவரால் என்னோட ஃபர்ஸ்ட் லைவ் ஸ்ட்ரீம், டெபியூ லைவ் ஸ்ட்ரீம். ஆமா அது வேற சொல்ல மாட்டேன். டெபியூ லைவ் ஸ்ட்ரீம் இதுல எனக்கு வேற வந்து அங்க கிளிக்கிறாங்க. யோ அவரை மட்டும் தனியா விட்டு வந்துட்டியா, நீ இங்க வந்து உட்கார்ந்திருக்கியா ஜாலியா அப்படின்னு சொல்லி ஏத்தி விட்டீங்க நடுவுல. இல்ல அவங்க அரௌண்ட் 30-40 மினிட்ஸ்ல வந்து யாரோ கேட்டாங்க இந்த மாதிரி வந்து கௌதம் எங்க ஆளை காணோம் அப்படின்னு. கௌதமுக்கு வந்து கௌதம் எல்லாம் பிஸியான ஆளு, அவரு நிறைய வேலையெல்லாம் இருக்கு அப்படின்னு சொன்னேன் ஃபர்ஸ்ட். அப்புறம் ரெண்டாவது இன்னொருத்தர் புதுசா வந்து கேட்டார் நடு ஸ்ட்ரீம்ல ஜாயின் பண்ணி இந்த மாதிரி கௌதம் எங்க அப்படின்னு. சோ உங்களுக்கு தாங்க ஃபேன்ஸ் ஜாஸ்தி, நான் என்ன பண்றது. நான் சொன்னேன் ஃபுட்பால் பேஜ்ல அவர் பண்றாரு, அவரு வந்து இன்னொரு சேனலும் இருக்கு சோ அதுல பண்றாரு அப்படின்னு. அதுக்கப்புறம் அங்க வந்து இங்க கமெண்ட் எனக்கு கிளிக்கிறாங்க, அங்க தனியா விட்டு போட்டு உனக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு சொல்லி எனக்கு கிளிக்கிறாங்க. ஆனா பாயிலா சேஸ்தா தனியா பண்ணணும்னு ஆசைப்பட்டாரு, நான் ஒரு பிட்ட போட்டேன். இல்ல கரெக்ட் தான். அது எப்படி நடந்துச்சு, எப்படி போச்சு? ஆமா இல்ல இப்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது லைவ். இது லைவா பண்றது ஃபர்ஸ்ட் டைம் நான் பண்ணிருக்கேன். எனக்கு இந்த டெக்னாலஜி இந்த லைவ் ஸ்ட்ரீம் எல்லாம் கௌதம் தான் எனக்கு உட்காந்து டியூஷன் எடுத்தாரு அதுக்கு முன்னாடி எப்படி பண்றது என்னன்னு சொல்லிட்டு. இந்த சீசன் வந்து சேஸ் இதோட வாக்குமூலம் கொடுக்குறாரு, எல்லா மேட்சும் லைவா பாப்பாப்ல அப்படின்னு. இல்லையா நான் எதுவும் சொல்லவே இல்லையா அது மாதிரி. அதே இல்ல அதை இப்ப சொன்னீங்கல்ல எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு நான் எல்லாமே பண்றேன் அப்படின்னு சொல்றீங்கல்ல. அந்த கேம் முடிய போகுது அப்போ ஒருத்தர் கீழே அந்த விக், அந்த ஸ்ட்ரீம் நேம் வந்து விக்னு இருந்தது. அவரோட ஆக்சுவல் ஃபுல் நேம் என்னன்னு எனக்கு தெரியல. பட் அவர் போட்டிருந்தாரு, அதாவது நீங்க லைவ் ஸ்ட்ரீம் பண்ணா 3-0 வின் கன்ஃபார்ம் பாத்துக்கோங்க அப்படின்னு. பாத்துக்கோங்க அவ்வளவுதான். எல்லா மக்களே இனிமேல் டிரா ஆச்சு தோத்து போச்சுன்னா யார ப்ளேம் பண்ணணும் உங்களுக்கு தெரியும், அவ்வளவுதான். அதாவது நானும் தான் பண்ண ஸ்ட்ரீம் போன வருஷம். எஃப்ஏ கப் போய் அங்க வந்து கவுத்திட்டு வந்தானுங்க, யுனைடெட் கேம் டிரா ஆச்சு. அதனால என்ன தெரியுது, நீங்க ஸ்ட்ரீம் பண்ணா நம்ம இது பண்ணுவோம். ஆக மொத்தம் சனி ஞாயிறு உங்களுக்கு ஏதாச்சும் வேலை இருந்துச்சுன்னா நம்ம கேம் இருந்துச்சுன்னா வேலையை தள்ளி போட்டுட்டு கேம் முடிச்சுட்டு தான் போடணும். அது சரி. ஆமா பட் என்ன நினைச்சீங்க ஆக்சுவலா கேம் பத்தி? லைவ் ஸ்ட்ரீம் ரொம்ப நல்லா போச்சு. டு ஆன்சர் யுவர் क्वेश्चन, அது மறந்துட்டேன். லைவ் ஸ்ட்ரீம் நல்லா போச்சு. நிறைய இட் வாஸ் a good time பேசிக்கா. அதாவது எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டு எல்லாரும் இது பண்ணிட்டு நல்லா இருந்துச்சு. என்னோட ஸ்ட்ரீம் வந்து கொஞ்சம் இனிஷியலி கொஞ்சம் லைட்டா பிரச்சனை கொடுத்தது. அந்த ட்ரெண்டோட ஆஃப் சைட் கோல் பத்தி ஸ்ட்ரீம் கட் ஆயிருச்சு. சூப்பர். அதுக்கப்புறம் ஆனா வேற ஒரு ஸ்ட்ரீம் கண்டுபிடிச்சு அதை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் என்ன கேமுக்கு வருவோம், என்ன நினைச்சீங்க? சிம்பிளி சின்டிலேட்டிங், அதுதான் நம்மளோட கேம். அதாவது வந்து நான் சொன்னேன் எனக்கு இந்த தடவை அடிக்கிறோம்டா, ஏன் எனக்கு தோணுச்சுன்னா தெரியல, இந்த தடவை அடிக்கிறோம்டா அப்படின்னு எனக்கு வந்து என்னமோ ஒரு ஃபீலிங் இருந்துச்சு. இந்த தடவை செம்மையா ஆட போறோம் அப்படின்னு. நம்ம அந்த டிரான்ஸ்ஃபர்ஸ் எபிசோட்ல வந்து இந்த கதறும் போதோ புலம்பும் போதோ அப்போ எனக்கு தோணுன ஒரே விஷயம், நம்ம ஆன் த ஃபீல்ட் ஃபுட்பால் நல்லா இருக்கும். அவனுங்க வந்து மத்த கிளப் எல்லாம் அப்படி சைனிங் பண்ணாதான் விளாட முடியும், இப்படி சைனிங் பண்ணாதான் விளாட முடியும் இருப்பானுங்க. மேன் சிட்டி ஃபேன்ஸ் மட்டும் தான் வழக்கம் போல எங்களுக்கெல்லாம் எல்லாம் தேவையில்ல பாத்துக்கோ அப்படிமானுங்க. அந்த மாதிரி அந்த அளவுக்கு இல்லைனாலும் எனக்கு வந்து டேய் ஆன் த பிட்ச் ஃபுட்பால் நல்லா இருக்கும்டா. எல்லாரும் இன்ஜர் ஆகாம இருந்தானுங்கன்னாவே
நம்மளோட ஃபுட்பால் நல்லா இருக்கும், பெருசா சைனிங் பண்ண தேவையில்லை, ஃபுட்பால் நல்லா இருக்குங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருந்துச்சு. அந்த நம்பிக்கைய ஃபர்தரா எஸ்டாப்ளிஷ் பண்ணது ஓல்ட் டிராஃபர்ட். இனிமேல் பேர் வந்து மோ டிராஃபர்ட், ஓல்ட் டிராஃபர்டே கிடையாது. மனுச்சான் போய் அதான் ஒரு ஸ்டாட்டஸ் எடுத்து வச்சுக்காப்ல. இந்த 2021 சீசன்ல இருந்து என்னமோ ஒரு சீசன்ல இருந்து 5th ஹையஸ்ட் ஸ்கோரரே வந்து மோ சாலா தான், அது ஓல்ட் டிராஃபர்ட்ல. அதெல்லாம் வேற லெவல் ஸ்டாட். 2 வாட்டி 3 வாட்டி மேக்ஸிமம் அவ்வளவுதான் ஆடி இருப்போம். 4 கேம் அதிகபட்சம் 4 வருஷமா 3 வருஷத்துல 4 வாட்டி வச்சுக்கலாம். 4 வாட்டி ஆடினதுல வந்து தலைவன் தான் 5th ஹையஸ்ட் கோல் ஸ்கோரர் அட் ஓல்ட் டிராஃபர்ட். அந்த அளவுக்கு லட்சணத்துல அந்த நாய்ங்க இருக்குது. அடிச்சு அம்சம் பண்ணிச்சா அந்த சோபஸ்ல நான் இவன் மட்டும் கிறுக்குதலமா உள்ள போய் டான்ஸ் ஆடாம கோலா போட்டுருந்தானா நாரப்பையில அடிச்சுட்டு வந்திருப்போம். 4 நின்னு சாணி இழுத்து அடிச்சு வந்திருப்போம். ஆனா சொபோஸ்லை வந்து மன்னிக்க முடியாதுங்க என்னால. அந்த ஒரு மிஸ். நான் வந்து கேமுக்கு முன்னாடி நான் தான் இந்த சீசன் ஒரு வாக்கு கொடுத்துருக்கேன். அதாவது வந்து கேம் டு கேம் சொபோஸ்லை வந்து கோல் அடிக்கிற வரைக்கும் நான் சொபோஸ்லை கோல்னு ப்ரெடிக்ஷன் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஓனரா அதை சொன்னீங்களே திருப்பி இதே மாதிரி. அதேதான் இந்த தடவை நானும் குஷியா அப்படி அது ஃபர்ஸ்ட் கோல் போனோடனே குஷியா சொபோஸ்லை தான் உள்ள எடர் போட்டான்னு நினைச்சேன். பார்த்தா அவனுக்கும் எடருக்கும் சம்பந்தமே இல்ல. அவன் ஃபுல்லா டைவர்ட் ஆகி குதிச்சுட்டேன் அப்படின்னு போய் அங்க விழுந்து அந்த பக்கம் டை நடுவுல நீ எதுக்குடா போன அப்படின்னு இருந்துச்சு. எனக்கு நல்ல வேலை அந்த மண்டையில அடிச்சாச்சு உள்ள போச்சு. வழக்கமா அவன் மேலதான் அடிப்பான். அவனுக்கு வேற இந்த பாட்காஸ்ட் சொல்லிக்கிறான்ப்பா. எல்லாரும் லைவ்ல வந்து கேட்டாங்க டியாசி கிட்ட மன்னிப்பு கேளுன்னு. நான் மன்னிப்பு கேட்ட உடனே அவன் 6 அடிப்பானே, அதான் எனக்கு பயமா இருக்கு. சீசன் முடியிட்டு நான் மொத்தமா சேர்த்து வச்சு மன்னிப்பு கேட்டுக்கிறேன்ப்பா. இல்ல அதான் ஜெனரல் தாட்ஸ் வந்து இட் வாஸ் a good game. மேபி நாட் அந்த பிரென்ட்ஃபோர்ட் இப்ஸ்விச் ஆடின மாதிரி ஒரு பொசிஷன் பேஸ்டா லைக் லெஸ் பொசிஷன் பேஸ்ட்னு எனக்கு தோணுச்சு. செகண்ட் ஹாஃப்ல போய் நம்ம ராண்டோவே பண்ணிட்டு இருந்தோம் பிட்ச்ல. ஆமா இல்ல என்னத்த லெஸ் பொசிஷன் பேஸ்ட் இல்ல ஐ தாட் ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து அப்படி ஒன்னும் பொசிஷன்லாம் இல்ல நம்ம கிட்ட, அது சொல்லுவாங்க. அண்ட் லைக் கம்பேர்ட் டு அந்த ப்ரீவியஸ் 2 கேம்ஸ் பிரென்ட்ஃபோர்ட் இப்ஸ்விச்லாம் பயங்கரமா டாமினேட் பண்ணோம் பொசிஷன்ல, அந்த அளவுக்கு இல்ல இந்த கேம்ல. பட் அட் த சேம் டைம் வந்து இது நான் அஃப்கோர்ஸ் லேட்டர் ஆன் பேசலான்ட்டு இருந்தேன். பட் ஆரம்பிப்பேன் இது ஜென்ரல் தாட்ஸ் பத்தி பேசும்போது இதே சொல்லிடலாம். இதுல எழுதியிருக்கேன் ரொம்ப அடாப்டபிளா இருக்கு டீம். அதாவது எஸ்பெஷலி ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல அவங்களுக்கு வந்து அந்த கண்ட்ரோல் இல்ல ஃபுல் கேம்ல. ஒரு லார்ஜ் பார்ட்ஸ் ஆஃப் த கேம் வந்து கண்ட்ரோல் இல்ல. யுனைடெட் தான் வந்து பாஸ் எல்லாம் போட்டுக்கிட்டு இருந்தாங்க. பட் சேம் டைம் நம்ம வந்து we didn't look like we were going to concede. அது வந்து நம்மளோட டிஃபென்சிவ் இதுவும் இருக்கு, யுனைடெடால அட்டாக்கும் பண்ண முடியல, அது அடுத்த விஷயம். பட் நம்மளோட டிஃபென்சிவ் ஸ்ட்ரக்சருக்கு தான் நான் சொல்ல வரேன். ஸோ இட் லுக் வெரி, அதாவது இந்த டீம் வந்து அது நான் போன எபிசோடும் சொன்னேன், அந்த டைட்டில் ஜெயிச்ச சீசன்ல வந்து 1-0 லீட வச்சா கூட கான்ஃபிடன்ஸ் இருக்கும்ல, அதே கான்ஃபிடன்ஸ் இப்பவும் இருக்கு. லைக் இந்த யுனைடெட் கேம்லயும் வந்து 0-0 தான் இருந்தது அப்போ ஸ்கோர், பட் கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு, இவங்க கன்சீட் பண்ண மாட்டாங்கங்கிற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருந்துச்சு. அது ஆக்சுவலா அதான் வந்து மிகப்பெரிய டாக்கிங் பாயிண்ட். இப்போ என்ன ஆப்போசிஷன் வந்தாலும் நம்மளால அடாப்ட் பண்ண முடியுது. ஸ்லாட் சொல்லியிருந்தாப்ல ஃபர்ஸ்ட் நான் வேற மாதிரி பிரஸ் பண்ணலாம் தான் செட் பண்ணேன், ஆனா யுனைடெட் ஆடுறத பார்த்து ஐயோ நம்ம தப்பு பண்ணிட்டோமே நம்ம மாத்திரமே உடனே நான் வந்து பிளேயர்ஸை கூப்பிட்டு மாத்தி விட்டேன், அதுதான் எங்களுக்கு வந்து செமையா ஒர்க் ஆச்சு அப்படின்னு சொன்னாப்ல. தட் இஸ் வாட் வி வாண்டட் டு see from our previous manager. உடனே வந்துடுவாங்க கிளாப்புக்கு உனக்கு நன்றியே கிடையாதுடா, நீ கிளாப்பே எல்லாம் போய் திட்டுறியாடா அப்படின்னு. என்னையா அநியாயமா இருக்கு. ஏதோ ஒரு மனுஷங்கிட்ட 1000 நல்லது இருந்துச்சுன்னா 1-2 தப்பு இருக்குதான் செய்யுது. அந்த தப்ப வந்து இப்ப வந்து ஸ்லாட் வந்து சரி பண்ண பாக்கலாம்ல. ஸோ அதனால இட் வாஸ் an incredible game to say the least. என்னன்னா இந்த கேம் நீங்க சொன்னதுதான், நம்ம வந்து கன்சீட் பண்ற மாதிரியே அறிகுறிகள் இல்ல அந்த யுனைடெட். மேபி அந்த ஒரே ஒரு அந்த ராபர்ட்சன் நாயை செருப்பால் அடிக்கணும். இந்த ஜெர்க்ஸியோட ஹெட்டர் ஒன்னு இருந்துச்சு, ஹெட்டர் அது ஒண்ணு. அப்புறம் ஒரு ஷாட் இவன் வந்து எடுத்தான், யாரோ ஒரு ஷாட் எடுத்தான், அவன் வந்து ஆலிசன் சேவ் பண்ணுவானே, ஆலிசன் கால் இது வேண்டை காலுக்குள்ள போய் ஆலிசன் சேவ் பண்ணானே ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அதுதான் யாருன்னு ஞாபகம் இல்ல, பட் நீங்க யாரோ ஷாட் எடுத்தாங்க. இவங்க 2 இதுதான் வந்து கேம்லயே சான்ஸ் சொல்ல போன யுனைடெட்க்கு. அந்த இன்னொன்னு வந்து இன்னொரு கிராஸ் ராஷ்ஃபோர்ட் வந்து அந்த ஸ்ட்ரெச் பண்ணுவான் ஜெர்க்ஸியை தொடறதுக்கு, அது வந்து வெளியே போகும். ஆமா அது அவ்வளவு எனக்கு சான்ஸா தோணல. இல்ல அந்த ஜெர்க்ஸி ஹெட்டர் தான் எல்லாத்த விட மோஸ்ட் பிக் கிளாரிங் சான்ஸ். அது ராபர்ட்சன் கட்டுப்ப ஜம்ப் கூட பண்ணல, அத கட்டுப்பான விஷயம். கைய தூக்கி நிக்கிறான்னா பலார் அரையலான் இருந்துச்சு. ஏன்டா லூசு பாயில, அவன் தான் பின்னாடி குதிப்பான்னு தெரியும். என்ன டாஷுக்கு நீ வேடிக்கைன்னு பாத்துக்கிட்டு இருந்தாங்க அந்த இடத்துல அப்படின்னு. ஆமா மத்தபடி அதான் அந்த 2 சான்ஸ் தவிர வந்து நம்ம வந்து இந்த என்ன சொல்றோம் நம்ம மேல பிரஷரோ ஐயோ நம்ம கன்சீட் பண்ணிடுவோம் அப்படிங்கிற பயமெல்லாம் வந்து சுத்தமா இந்த கேம்ல இல்ல. எனக்கு வந்து 2வது கோல் உள்ள போகும்போதுல ரைட்ரா அவ்வளவுதான் கேம் முடிஞ்சு, இதுக்கு மேலையெல்லாம் வந்து அவனுக்கு வரவே மாட்டானுங்க, சான்ஸே கிடையாது அப்படின்னு. நமக்கு இருக்கிற பெரிய பட்சம் நம்ம தான் கிளினிக்கலாவே இருக்க மாட்டோமே,
ஆமா, அதுல நமக்கு இருக்க பெரிய பஞ்சாயத்தா அதுவும் இருக்குது. அதுவும் எல்லாத்த விட பெரிய விஷயம் என்னன்னா லூயிஸ் டியாஸ் கிளினிக்கலா இருக்கான். அதான் பாருங்களேன், 4 கோல் போட்டா. ஆமா. இல்ல அதான் வந்து லூயிஸ் டியாஸ் பத்தி தான் அடுத்தது பேசலாம்னு இருந்தேன். பட் அதுக்கு முன்னாடி வந்து ஜஸ்ட் இந்த டீம் பெர்ஃபார்மன்ஸ் பத்தி டிஃபென்சிவ்லி நம்ம சொல்லிட்டோம். அதுல வந்து அட்டாக் வைஸும் வந்து ஐ தாட் வந்து ஃபர்ஸ்ட் ஆஃப் நமக்கு பால் இல்லாத போது கூட மிட்ஃபீல்ட்ல பிரச்சனை இருந்தது. லைக் அந்த பால் ரிட்டென்ஷன் இல்ல. பட் அட் த சேம் டைம் ஃபார்வர்ட்ஸ்க்கு எப்போ பால் போனாலும் அவங்க வந்து தே லுக் குவைட் டேஞ்சரஸ். அது நான் ஸ்ட்ரீம்ல கூட நான் சொல்லியிருந்தேன். மிட்ஃபீல்ட் வந்து தே ஆர் நாட் ரீடைனிங் த பால் ஃபர்ஸ்ட் ஆஃப்ல. தே ஆர் நாட் ரீடைனிங் த பால். பட் எப்போ பால் வந்து இட் கோஸ் டு ஜோட்டாவோ சாலாவோ இவன் டியாஸோ அவங்க 3 பேரும் நல்லா ஆடினானுங்க. சோ வந்து ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் அண்ட் டிஃபென்சிவ்லி வி வர் குட். சோ ஐ ஜஸ்ட் ஃபெல்ட் லைக் அந்த மிட்ஃபீல்ட் மட்டும் நல்லா ஆடினாங்கன்னா அந்த கேம் வந்து ஃபுல்லி கண்ட்ரோல்ல இருக்கும் அப்படின்னு நினைச்சேன். ஆமா, முக்கியமா வந்து வேண்டைக் வந்து இந்த அவங்களோட அட்டாக்கர்ஸ இங்க வா இந்த பொம்மை இங்க வா, இந்த பொம்மை தூக்கி வெளியே போடு அப்படிங்கிற மாதிரி அவன் பார்த்து விளையாடிட்டு இருந்தான். அந்த ட்ராய்டி சொல்லுவான்ல, அவனோட பர்ஃபியூம் வேற லெவல்ல ஸ்மெல் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேம் ஃபுல்லா அந்த மாதிரிதான் வேண்டைக் ஆடினா இந்த கேம. சும்மா ஜாலியா ஒரு 4 ஸ்பிரிண்ட், பின்னாடி ஒரு 4 ஸ்பிரிண்ட், வாங்கடா டே பக்கத்துல வந்து முடிஞ்சா வாங்கடா அப்படிங்கிற மாதிரி ஜாலியா விளையாண்டா வேண்டைக்கு இந்த கேம் ஃபுல்லாவே. ஆமா, இல்ல போறதுக்கு மார்டினஸோட வேற சண்டை போட பார்த்தா இழுத்து மரியாதை வந்துரு அப்படின்னு வந்து ஏத்தலாம் பாரு சோபஸ்ல இருக்குன்னு சம்பந்தம் இல்லாம. அந்த இதுல பேரு புச்சர் வரையா, அந்த புச்சரை தான் வந்து கண்டுபிடிக்கிறது தேடிட்டே இருக்கிறாங்க பிரீமியர் லீக்ல. வர்றான் ஆகுனா ரேஷா பண்றான். அதுதான் நடந்து இந்த ஃபர்ஸ்ட் கேம்லயும் வுல்ஸ் கூட. நல்ல வேலை அங்க மெக்வயர் இருந்தான் தடுக்கிறதுக்கு. 2v1 இருக்கும், மெக்வயர் நடுவுல காலை விட்டுருவான். இல்லைன்னா வுல்ஸே அந்த கேம் ஜெயிச்சிருப்பாங்க. அப்புறம் நேரம் கிளப்பி இருப்பாங்க போட்டி படுக்கையில 10க்கு. அந்த ஒரு கேம் இருந்தனாலதான் தப்பிச்சான் இந்த ஒரு வின் பண்ணனால ஃபர்ஸ்ட் கேம்ல. அதனால வந்து இந்த லிசாண்ட்ரோ மார்டினஸ் எல்லாம் செம ரேஷ். அவனையெல்லாம் வச்சு என்ன பண்ண போறாங்க இந்த சீசன் ஃபுல்லா. சோ அதனால முக்கியமா வேண்டைக் வந்து சொல்லியே ஆகணும். அவனுக்கு என்ன கான்ட்ராக்ட் புதுசு கொடுக்கல, என்ன யோசிக்கிறாங்கன்னு தெரியல நம்ம ஆட்கள். பட் ஹி ஹஸ் சாலிட் 4-5 years லெஃப்ட் அவனுக்குள்ளார. தியாகோ சில்வால 39 வரைக்கும் விளையாடுறானா இவனால முடியாதா? டெஃபினட்டா முடியும். அதுக்கப்புறம் வந்து லூயிஸ் டியாஸ் பத்தி கொஞ்சம் பேசணும். நம்ம சீசனுக்கு முன்னாடி வந்து டியாஸ் பத்தி பேசும்போது அவனோட பினிஷிங்கை தான் நம்ம வந்து சொன்னோம். ஒரு 10-15 கோல் கூடுறா ஒரு சீசனுக்கு எல்லா காம்படிஷன்லயும் அப்படின்னு. இது வந்து நான் ஜிங்ஸ் பண்ண விரும்பல. பட் ஹசி அதாவது வந்து அந்த அந்த ஆஸ்பெக்ட் வந்து மார்க்டா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியறது இப்போ ஒரு ஃபர்ஸ்ட் ஃபியூ கேம்ஸ்ல. இது வந்து ஐ திங்க் என்னன்னா இந்த ஃபைனல் தேர்ட்ல டிசிஷன் மேக்கிங் மேபி உட்காந்து டியூஷன் எடுத்திருப்பாங்களா இருக்கும். டே மீனா போனவனே ஸ்கிரீனை பாரு, இங்க வரைக்கும் போயிடுற, அதுக்கப்புறம் என்ன பண்றங்கிறத உனக்கும் தெரிய மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு மேபி கிளிப்பிங்ஸ் எல்லாம் போட்டு காமிச்சிருக்காங்களா அப்படின்னு எனக்கு தெரியல. ஹி மேக்ஸ் குட் டிசிஷன்ஸ் நவ். அந்த ஃபைனல் தேர்ட்ல போய் எப்ப ஷூட் பண்ணும், எப்ப கிராஸ் பண்ணா கரெக்டான மேனை ஃபைண்ட் பண்றது, இந்த மாதிரி விஷயம் எல்லாம் வந்து இஸ் மேக்கிங் த பெட்டர் டிசிஷன்ஸ் அண்ட் தட்ஸ் வாட் வி வாண்டட் டு see. அவன் டேலண்ட் வந்து ஃபைனல் தேர்ட் வரைக்கும் இருந்துச்சு. அதுல நம்மளுக்கு எந்த வித சந்தேகமுமே இல்ல. பேஸ் இருக்குது, ட்ரிப்ளிங் இருக்குது, அக்யூரசி இருக்கு ஃபைனல் தேர்ட் வரைக்கும். அந்த ஃபைனல் தேர்டுக்கு போய் பாக்ஸுக்கு போயிட்டு அவனுக்கு என்ன பண்றது தெரியல. ஆமா, நான் வந்து எப்படி தெரியுமா நினைச்சேன், ஐ திங்க் அந்த ஸ்டைல் ஆஃப் பிளேயும் வந்து ஒரு பெரிய ஃபேக்டர். இந்த கிளாப்ல இருந்து ஸ்லாட்டுக்கு சேஞ்ச் ஆனது. கிளாப் வந்து நீங்க ஐ ஃபீல் லைக் வந்து he was asking Diaz to play like மானேக்கு வந்து நேச்சுரல் ஃபினிஷிங் இருக்கு அண்ட் அந்த நம்ம கேம் வந்து ரொம்ப ஃபாஸ்ட், ஸோ டைரக்டா இருக்கும். ஸோ மானேக்கு அது ரொம்ப சூட் ஆச்சு. டைரக்டா போய் 1-on-1 எடுத்து டிஃபெண்டரோட கட் பண்ணி கோலுக்கு இது பண்ணு. டியாஸோட நேச்சுரல் கேம் அது இல்லையோ அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அண்ட் லாஸ்ட் சீசன் வந்து அவனை அதை பண்ண சொல்லி அதனால அவனோட பெர்ஃபார்மன்ஸ், அதனால அவன் வந்து ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிச்சான். லைக் ஷார்ட் எடுப்பான், மேலே போகும், அந்த டைப்ல தான் எனக்கு வேற. இந்த சிஸ்டம்ல வந்து ஐ ஃபீல் லைக் ஹி ஹஸ் a little more time and freedom to decide சரி என்ன பண்றதுன்னு. நம்ம வந்து டி பாக்ஸ்க்கு போய் கிராஸ் போடுறதா, ஏன்னா அவனுக்கு அந்த அவ்வளோ அவசரம் இல்லை நம்ம இப்போ ஸ்லாட்டோட சிஸ்டம்ல. ஸோ அதுவும் ஒரு ஃபேக்டரா இருக்குமோன்னு எனக்கு தோணுச்சு கேம் பார்க்கும்போது. பட் இல்ல, வெரி வெரி வேலிட் பாயிண்ட். பட் அந்த டைம் அண்ட் ஸ்பேஸ கிரியேட் பண்றதுக்காக மத்த பிளேயர்ஸும் ஒர்க் பண்ணணும், அந்த சிஸ்டம் ஒர்க் ஆகணும், அதெல்லாம் இருக்குல்ல. நீ அந்த ஃபைனல் தேர்டுக்கு போயிட்டு உனக்கு அப்போ ஸ்பேஸ் இல்லைன்னா யூ ஹேவ் டு ஸ்டில் எண்ட் அப் டேக்கிங் a ஷாட். உனக்கு ஸ்பேஸ் இருக்குது, உன்னால வந்து யூ ஆர் ஏபிள் டு கெட் இன்டு a பெட்டர் பொசிஷன், அதுக்கப்புறம் ஷாட் எடுக்க போறேன் அப்படின்னு ஸ்பேஸ கிரியேட் பண்றதுக்கு ஒரு சிஸ்டம் இருக்கணும்ல. சோ ஹோப்ஃபுல்லி தட்ஸ் வர்க்கிங். அந்த 3 கேம்ல அது ஒர்க் ஆச்சு. he scored 3 or 4 கோல்ஸா, இல்ல 2 போன கேம்ல 1, ஃபர்ஸ்ட் கேம்ல 1 இல்லையா? சோ 3 கோல்ஸ் இது வரைக்கும்.
ஆமா இல்ல இட்ஸ் பின் அ வெரி குட் சைன் டு சி லூயிஸ் டியாஸ். அண்ட் அதுவும் இந்த சீசன் வந்து எஸ்பெஷலி அந்த யூரோஸ்க்கு அப்புறம் எல்லாருமே நம்மளே கூட சொல்லிட்டு இருந்தோம் கேக்போ வந்து வருவானா அப்படின்னு சொல்லிட்டு. அதுவும் வந்து ஐ திங்க் இட் ஹஸ் ஃபியூல்டு டு சே ஓகே கேக்போ வந்து லெஃப்ட் விங்கரா தான் பாக்குறாங்க, ஏன்னா ஜாட்டாவும் நூனியஸும் ஸ்ட்ரைக்கருக்கு ஆடுறான். ஸோ கேக்போ அங்க ஆட போறது இல்ல. ஸோ அதனால வந்து அதுவும் வந்து இட் ஹஸ் ஃபியூல்டுன்னு எனக்கு தோணுது, அதாவது வந்து அவனோட பர்ஃபார்மன்ஸை ரேஸ் பண்றதுக்கு. பட் ஸ்பீக்கிங் ஆஃப் ஒரு டச்மேன் கேக்போ, இன்னொரு டச்மேன் கிராவன்பெர்ச். நம்ம வந்து இந்த கேமுக்கு முன்னாடி சொன்னோம் திஸ் இஸ் இஸ் பிக்கெஸ்ட் டெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. நான் வந்து ஸ்ட்ரீம்ல கூட சொல்லியிருந்தேன் என்னோட ஃபர்ஸ்ட் ஆஃப் மேன் ஆஃப் த மேட்ச் வந்து கிராவன்பெர்ச் தான். ஈவன் ஃபுல் கேமுக்கு கூட சொல்லிக்கலாம், நான் டியாஸ்க்கு தான் கொடுப்பேன் ஃபுல் கேமுக்கு. கிராவன்பெர்ச் வந்து க்ளோஸ் செகண்ட் எனக்கு. அவுட்ஸ்டாண்டிங் அந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து எல்லா இடத்துலயும் இருந்தான். ஆமா அவனை வந்து ப்ராப்பரா எப்படி யூட்டிலைஸ் பண்ணணும்னு ஸ்லாட் கண்டுபிடிச்சிட்டாரா என்னன்னு தெரியல. ஆர் இஸ் திஸ் லைக் சயின்ஸ் டு கம் அப்படிங்கிற மாதிரி வந்து எந்த பாஸ் உள்ள போனாலும் அவனோட பெரிய காலை வச்சு உள்ள போய் தடுத்து எடுத்துடுறான். விச் இஸ் ஒன் வெரி குட் சைன் டு சி. நீ ஒரு ஃபெபினியோ மாதிரி ஒரு டிஸ்ட்ராயரா இல்லைனாலும் இஃப் யூ ஆர் ஏபிள் டு ரீட் த கேம் வெல், அதுதான் வந்து ஒரு டிஎம்முக்கு ஒரு மெயின் இம்பார்ட்டன்ட் ட்ரெய்ட். அந்த கேம் சென்ஸ், எங்க பாஸ் போகணும், அடுத்த பாஸ் எங்க போகுது, என்ன ஸ்பீட்ல போகுது, அவங்ககிட்ட இருந்து போகுது, இதெல்லாம் கேஜ் பண்ணி உன்னால உள்ள போய் இன்டர்செப்ட் பண்ணி பாலை எடுத்து உன்னோட அட்டாக்கர்ஸ் கொடுக்க முடிஞ்சாலே யூ ஆர் ஒன் இன்கிரெடிபிள் பிளேயர். அந்த கேம் சென்ஸ் தான். அதாவது ஃபுட்பால் மட்டும் இல்ல, எந்த கேம் வந்தாலும் கேம் சென்ஸ்னு சொல்லுவாங்க. நீ எவ்வளவு வேணாலும் கோச் பண்ணலாம், ஆனா அந்த கேம் சென்ஸ்ங்கிறத கோச் பண்ண முடியாது. ஆமா அது அந்த இடத்துல போய் நிக்கும் போதுதான் வரும். ஸோ அந்த ஒரு ஐக்யூ வந்து அவனுக்கு அதிகமாச்சுன்னா which will be a very very good sign for us. இந்த கேம் எஸ்பெஷலி நீங்க சொன்ன மாதிரி ஃபர்ஸ்ட் ஹாஃப் இன்கிரெடிபிள்ங்க, அவ்வளவுதான். அது ஒரு வார்த்தை இன்கிரெடிபிள், வேற ஒன்றும் சொல்றதுக்கு எனக்கு பெருசா இல்ல. அந்த 2 கோலுமே வந்து அவனோட இன்டர்செப்ஷன்ல தான் ஆரம்பிச்சது கிராவன்பெர்ச். அண்ட் விச் இஸ் another thing. அதுக்கப்புறம் நான் வரேன், இந்த பிரessing பத்தி நான் அப்புறம் வரேன். பட் கிராவன்பெர்ச் வந்து அந்த 2 கோலுமே வந்து இஸ் இன்டர்செப்ஷன் ஸ்டார்டட் தட் இந்த ஃபர்ஸ்ட் ஹாஃப். அண்ட் செகண்ட் ஹாஃப்ல மெக்காலிஸ்டரோட இன்டர்செப்ஷன் ஒன்று, அது சாலாவோட. ஸோ ஓவராலாவே நம்ம கிராவன்பெர்ச் பர்ஃபார்மன்ஸ் பத்தி ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன். லைக் டிஃபென்சிவ்லி ஐ தாட் அவன் வந்து ஹி வாஸ் எஸ்பெஷலி இன் பீரியட்ஸ் வேர் வந்து யுனைடெட் வந்து கண்ட்ரோல்ல இருந்தாங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல. அந்த பீரியட்ல வந்து கிராவன்பெர்ச் மட்டும் அந்த மாதிரி ஒரு இஃப் ஹி டிடன்ட் புட் அ டாப் பர்ஃபார்மன்ஸ்னாக்கா அவங்க வந்து they would have had chances. ஸோ அவங்களுக்கு சான்ஸ் கிடைக்காததுக்கே ஒரு பெரிய ரீசன் வந்து கிராவன்பெர்ச். அண்ட் டிஃபென்சிவ்லி வந்து ஐ தாட் எவ்ரி ஒன் டிட் வெல். நான் வந்து மிட்ஃபீல்ட் பத்தி பேசும்போது சொன்னேன் அவங்க பாசிங் சரியில்லைன்னு. இதை தான் ஸ்ட்ரீம்லயும் நான் சொன்னேன், இது மாதிரி வந்து செகண்ட் ஹாஃப்ல அவங்க பாசிங் இம்ப்ரூவ் பண்ணா போறோம், ஏன்னா டிஃபென்சிவ்லி தேர் டூயிங் வெரி வெல். வேற எதுவுமே தேவையில்லை. லைக் அந்த கேமை கண்ட்ரோல் கொண்டு வரதுக்கு அவங்களோட பாசிங் மட்டும் அக்யூரேட்டா இருந்தா போறோம் அப்படின்னு. I like the way that the defense in the midfield அந்த ஒரு 60 மினிட்ஸ்ல இருந்து ஒரு 80 மினிட்ஸ் வரைக்கும் கேமை சூப்பரா மேனேஜ் பண்ணோம். சும்மா சைடு வேஸ் பாஸ், பேக் வேஸ் பாஸ், கொஞ்சம் முன்னாடி போறது, திரும்பி பின்னாடி வருது, மறுபடியும் சைடு வேஸ் பாஸ், நொந்துட்டானுங்க யுனைடெட். அந்த ஒரு 60 அந்த தேர்ட் கோல் போட்டதுக்கு அப்புறத்துல இருந்து 80th மினிட் வரைக்கும் வந்து பாலையே நாம கொடுக்க மாட்டேன்ட்டோம். நீ வா, நீ ஓடிக்கிட்டே பாலை மட்டும் நாங்க கொடுக்க மாட்டோம் அப்படிங்கறதுல வந்து தெளிவா வந்து ஆடினாங்க. விச் வாஸ் வெரி வெரி நைஸ். இதுதான் வந்து நம்ம கிளாப்கிட்ட வந்து கிடையவே கிடையாது. 10 கோலை போட்டிருந்தாலும் 11வது கோலை போய் போட்டே ஆகணும் அவருக்கு. அதே மாதிரிதான் ஆடுவானுங்க அவனுங்க. அதனால இது வந்து this is a sign that we can play fast when we need to, we can slow it completely down when we want to அப்படிங்கிறதுக்காக வந்து ஒரு கிளியர் எடுத்துக்காட்டாக இந்த மேட்ச் இருந்துச்சு. which was really really nice to see. ஆமா. அண்ட் பிரessing பத்தி சொன்னேன். நமக்கு வந்து இந்த டேட்டா வச்சு ஸ்லாட்டை ஹையர் பண்ணோம்னு நம்ம சொல்றாங்க இல்லையா? ஸோ அது வந்து எனக்கு கேட்டா அது வந்து கிளியரா தெரியுது. ஏன்னா ஒன்னு வித் த சேம் பிளேயர்ஸ் தட் கிளாப் ஹேஸ், அது வந்து இஸ் ஒர்க்கிங் இன் அ சிமிலரிஷ் சிஸ்டம். ரெண்டாவது வந்து அந்த பிரessingலாம் வந்து இட் ஸ்டில் ஹேஸ் தட் எலிமெண்ட்ஸ் ஆஃப் அந்த கிளாப் பிரஸ் பண்ணி கவுண்டர் பண்றது, அந்த குவிக்கா அதெல்லாம் இருக்கு இன்னமுமே. லைக் அந்த சொன்னோம் இல்லையா, 3 கோலுமே வந்து பிரஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சது, மிட்ஃபீல்ட்ல பிரஸ் பண்ணி தான் ஆரம்பிச்சது. கிராவன்பெர்ச் 2, மெக்காலிஸ்டர் 1 பிரஸ் பண்ணி இன்டர்செப்ட் டேக்கிள் பண்ணி இன்டர்செப்ட் பண்ணி we got the ball. of course காசிமிரோ வந்து ஹால் ஆஃப் ஃபேம் பர்ஃபார்மன்ஸ் நமக்கு. அதெல்லாம் வந்து நம்ம பொட்டி அமிச்சிட்டோம் முன்னாலே. தம்பி உனக்கு வயசு ஆகி போச்சு, சட்டை போட்டுன்னு பொட்டி எடுத்து கிளம்பலான்னு சொல்லி முன்னாடியே பேச்சு வச்சுட்டோம். தம்பி நம்மளுக்கு 11 பிளேயர் வேண்டாம் 12 வச்சுக்கணும்னு சொல்லி நம்மளுக்கு ஆடி கொடுத்துட்டான், அவ்வளவுதான். பட் அது இருந்தாலுமே ஐ தாட் our டீம் வந்து இட் லுக்ட் வெரி, என்ன சொல்றது, ஒரு சொல்றோம் ப்ரீ சீசன் 2 வாரம் தான் இருந்திருக்கு, அப்படி அந்த மாதிரி இல்ல பாக்கிறதுக்கு. ஃபுல் ப்ரீ சீசன் இருந்த மாதிரி இருக்கு.
இல்ல ஒரு ஏதோ ஒரு சேனல்ல சொல்லியிருந்தாங்க, we have to see after this game, when this game was going on, we'll have to think whether Slot was in charge of the team for 3 years or whether he was in charge for only 3 matches அப்படின்னு சொல்லி. இல்ல அவனுக்கு 10 ஆகுக்கு 3 years 3 matches இல்ல இவனுக்கு 3 years 3 matches ஆங்கிற மாதிரி இன்டர்சேஞ்ச் ஆகி உட்கார்ந்திருக்கீங்க. அவனடா இன்னும் மடி முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குது, இவன் என்னமோ 3 வருஷமா மேனேஜ் பண்ற மாதிரி இவங்க டீம் விளையாடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. which was once again I mean it's all blessing in disguise மாதிரி தான். ஸ்லாட்டை வந்து டாட்னம் அவ்வளவு ட்ரை பண்ணாங்க போன சீசன், முடியவே முடியாது அப்படின்ட்டான். அப்புறம் now rumors are that we went for someone, we didn't get Nagelsmann, we went for Amorim, we didn't work out with Amorim and then we ended up on starting rumor. பட் எது உண்மை அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது. பட் எது நம்மளுக்கு கிடைச்சதோ அது நன்றாகவே கிடைச்சது, அவ்வளவுதான். ஆமா அவ்வளவுதான். அண்ட் ஃபைனலி மூணாவது கோல் சாலா, 5th ஆல் டைம் இல்ல 5th since 2021 ஓல்ட் ட்ராஃபர்ட்ல டாப் கோல் ஸ்கோரர்ஸ்க்கு. என்ன லைக் அஃப்கோர்ஸ் வில் டாக் அபவுட் இஸ் போஸ்ட் மேட்ச் கமெண்ட்ஸ். கோல் வந்து நல்லா இருந்தது அஃப்கோர்ஸ், மெக்காலிஸ்டர் பிரஸ் பண்ணி அதுக்கப்புறம் சோபோஸ்லைட் பால் போச்சு, சோபோஸ்லைட் டு சாலா அண்ட் சாலா ஃபினிஷ். சோபோஸ்லைட் அசிஸ்ட் கிடைச்சது, அதோட எனக்கு ஹாப்பி. ஆமா பட் என்ன லைக் அந்த கோல் பத்தி ரொம்ப ஒன்றும் சொல்றதுக்கு இல்லை, இட் வாஸ் a குட் ஃபினிஷ், அவ்வளவுதான். அந்த போஸ்ட் மேட்ச் கமெண்ட்ஸ் நீங்களே சொல்லுங்க, என்ன ரெக்கார்டிங் முன்னாடி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தீங்க, என்ன சொன்னா, என்ன உங்களோட தாட்ஸ்? இல்ல என்ன சொன்னானா, ஓல்ட் ட்ராஃபர்ட் உனக்கு ரொம்ப பிடிச்ச பிளேஸ், இன்னும் எத்தனை கோல் போட போற அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்டாங்க. இல்ல இதுதான் என்னோட லாஸ்ட் மேட்சா இருக்கும்னு நினைக்கிறேன், எனக்கு இந்த ஸ்டேடியம் ரொம்ப பிடிச்சிருக்கு விளையாடுறதுக்கு, பட் ஐ திங்க் திஸ் வில் பி மை லாஸ்ட் மேட்ச் ஹியர் because no one from the club has come to me with any contract talks அப்படின்ட்டான். Okay. So this is my last season, I'll try to enjoy it, I'll try to play my best football and then let's see where it takes அப்படின்ட்டு போயிட்டான். அதாவது சைன் பண்றேன் பண்ண மாட்டேன்லாம் அவன் சொல்ல, என்ன கிளப்ட்டே என்ன பேச வரல, அதனால எனக்கு லாஸ்ட் சீசன் ஆட்டு இருக்குது அப்படின்னு அவன் சொன்னான். உடனே it was all said that it is the last season for Liverpool, it is last season for Liverpool அப்படின்னு ஆரம்பிச்சானுங்க. அட போங்கடா டே அப்படின்னு. சோ அவன் எதுக்கு எல்லாம் வெளியே வந்து சொல்றான், அவனோட டேர்ம்ஸ்ல அவனுக்கு கான்ட்ராக்ட் வேணும் பேசிக்கலி. பட் லிவர்பூலுக்கு இப்ப வேற வழியும் இல்ல, அவன் கொடுக்குற நம்பர்ஸ், அவன் கொடுக்குற அவுட்புட்ல அவனுக்கு 33 வயசு 32 வயசு தான் ஆகுது. அவன் எங்க போனாலும் இன்னொரு 5-6 வருஷம் சாலிடா விளையாடுவான். இவன் எங்கேயாச்சும் வந்து இன்னொரு பிரீமியர் லீக் டீமுக்கு ஃபார் ஷுர் யுனைடெட் போக மாட்டான், ஃபார் ஷுர் எவர்டன் போக மாட்டான். ஒருவேளை செல்சி ஏகப்பட்ட காசு கொடுத்து தம்பி வாப்பா அப்படின்னு சொன்னா அவன் போக மாட்டாங்கிறதுக்கு என்ன நிச்சயம்? பிரீமியர் லீக்ல போலனா கூட ஈவன் இஃப் ஹி கோஸ் டு யூரோப்னா சாம்பியன்ஸ் லீக்ல அது ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கும். இப்போ மெட்ரிட் வந்து இவன் 32வது ஓகே, பட் இவனுக்கு வந்து இந்த மாதிரி ஆடினா ஒரு 4 வருஷம் சாலா எம்பாப்பே வினிஷியஸ் எல்லாம் தாங்க முடியாது. ஸோ அது ஒண்ணு இருக்கு. பட் இல்ல ஐ டோன்ட் மேக் டூ மச் ஆஃப் இட். இப்பதான் டிரான்ஸ்ஃபர் விண்டோ எல்லாம் முடிஞ்சிருக்கு. இன்டர்நேஷனல் நானும் சொல்ல வந்தேன், இப்ப தாண்டா டிரான்ஸ்ஃபர் விண்டோ முடிஞ்சிருக்கு, இப்ப தாண்டா கான்ட்ராக்ட் ஆக்ஸ பத்தி எல்லாம் மறுபடியும் பேச ஆரம்பிச்சிருப்பானுங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரியாதா 3 பிளேயர் வந்து கான்ட்ராக்ட் இல்லாம இருக்க போறானுங்க நெக்ஸ்ட் சீசனுக்கு, நம்ம போய் கொடுக்கணும்னு அவங்களுக்கு தெரியாதா? இது என்னமோ தெரியாம 2 பேர் வேலையில வந்து இவ்வளவு சம்பளம் வாங்கி வந்துக்கிறானுங்களா? அதெல்லாம் இல்ல, அவங்களுக்கு ஆப்வியஸ்லி தெரியும். they are trying to work out finances. ஏன்னா மீதி 3 பேருமே பிக் ஏர்னர்ஸ், ஸ்மால் ஏர்னர்ஸ் எல்லாம் இல்ல. வேஜ் பில் பார்க்கணும், மத்த பிளேயர்ஸுக்கு எல்லாம் சம்பளம் கொடுக்கணும், அவங்களோட கான்ட்ராக்ட்ல என்ன இருக்கு, சோ இவங்களுக்கு எவ்வளவு காசு கொடுக்கலாம், என்ன வேது பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா உட்காந்து பேசினா தானே வேலைக்கு வைக்க முடியும். அந்த PSR ரூல்ஸ் எல்லாம் வந்துருச்சு, நிறைய விஷயம் இருக்குது, சும்மாலாம் இல்லையே. அதனால வந்து they'll obviously talk about it and in a month or 2 they'll give the contract. But மறுபடியும் சொல்றேன், if these players are not happy with the contracts being given, I will fully say சரி நீ கிளம்பு. வேற என்ன பண்ண முடியும்? நம்ம எல்லா மொத்தத்தையும் ஸ்மாஷ் பண்ணிட்டு இவனுக்கு 3 பேர்த்துக்கு எவ்வளவு பணம் வேணாலும் கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருக்க முடியுமா? இல்ல, அதெல்லாம் ஒர்க் அவுட் ஆகாது. ஆமா இல்ல, நம்ம கிளப் வந்து என்னதான் வந்து FSG அது இதுன்னு சொன்னாலும், அண்ட் ஆஃப் கோர்ஸ் அவங்கள வந்து we have to criticize them for FSG கூட இல்ல, we have to criticize அந்த recruitment department for lot of things, அது இல்லைன்னு சொல்லல. ஆனா ஒரு விஷயம் என்னன்னா, இந்த ஃபைனான்சியல்ஸ் வந்து இந்த கிளப் இவ்வளவு ஸ்டேபிளா நல்லா ரன் பண்றது அப்படின்னா இட் இஸ் a large part down to good recruitment and good finances. ஸோ ஒரு பிளேயருக்காக பேங்க் பிரேக் பண்ணி நம்ம வந்து இப்ப காசு கொடுத்தோம்னா ஃபியூச்சர்ல மற்ற பிளேயரும் டிமாண்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க, அவங்களுக்கு ஹையரா லைக் வாட் தே டிசர்வ் வந்து இங்க இருக்கும், அதுக்கப்புறம் வாட் தே வாண்ட் வந்து இங்க இருக்கும். அப்படி பண்ணி தான் யுனைடெட் இந்த நிலைமையில வந்துட்டானுங்க. எக்ஸாக்ட்லி அதேதான் சொல்றேன் நானும். ஆமா, சோ எனக்கு வந்து நோ பிளேயர், இது வந்து ரொம்ப நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, நோ பிளேயர் இஸ் பிகர் தென் தி கிளப். எனக்கு அதுதான் ஃபைனலா. I am happy with the fixed pay.
இப்போ 300k ஃபிக்ஸ்டு பிளேயர்ஸ் ஃபைன். நீ 50 கோல் போட்டீங்கன்னா எக்ஸ்ட்ரா 10k நான் தரேன், எக்ஸ்ட்ரா 15k நான் தரேன், எக்ஸ்ட்ரா 20k நான் தரேன். நீ 50 கோல் போடு சீசனுக்கு. It'll obviously that will lead towards winning trophies. அப்ப நமக்கு எக்ஸ்ட்ரா பணம் வரும். ஆமா ஆமா. And then you will be paid extra. அவ்வளவுதான். It's just directly proportional. பேஸ் பே இவ்வளவுதான் கொடுக்க முடியும்பா. எல்லாமே இன்சென்டிவ்ல கொடுக்கறேன் நானு. நீ கஷ்டப்பட்டு இதெல்லாமே பண்ணு, எக்ஸ்ட்ரா கோல போடு, எக்ஸ்ட்ரா அசிஸ்ட் வாங்கு, க்ளீன் ஷீட் வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணு, இதெல்லாமே நீ வந்து இந்த பேல வாங்கிக்கோ. ஆமா. அப்புறம் உனக்கு ஆபீஸே கிடைச்சிட்டு போயிரும்ல. ஆமா கரெக்ட். ஸோ அது இருக்கு. எனக்கு என்னன்னாக்கா அவுட் ஆஃப் த 3 வேண்டைக், இப்போ சாலா பத்தி தான் பேசிட்டு இருந்தோம், பட் வேண்டைக் ட்ரெண்ட்டும் வந்து தேர் அவுட் ஆஃப் கான்ட்ராக்ட். யாருக்கான வியூவர்ஸ் யாருக்கான்னு தெரியலன்னா இந்த சீசன் எண்டில். ஸோ வந்து என்னோட இது என்னன்னாக்கா ஐ திங்க் வேண்டைக் அண்ட் ட்ரெண்ட் வந்து மோர் லைக்லி டு சைன். சாலாக்கு வந்து என்ன இது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, he will demand a high salary which Saudi will be able to pay. எதுக்கு சவுதி சொல்றேன்னா, அதாவது ஒரு அரப் வேர்ல்டுல இஸ் பாசிபிளி தி பெஸ்ட் எவர் பிளேயர். ஆமா ஆமா, எல்லாரும் அத சொல்றாங்க. he might even end up getting 2 times or 3 times that was given to Ronaldo. ஏன்னா ஒரு அரப் வேர்ல்டுல அவன்தான் போஸ்டர் பாய். ஆமா, நீ சாலாவை கொண்டு போய் நிப்பாட்டினா அவன்தான் போஸ்டர் பாய், அதனால எந்த சந்தேகமே கிடையாது இல்ல. சோ அந்த மாதிரி இருக்கும்போது சாலாக்கு வந்து, அண்ட் என்னதான் வந்து இங்கிலாந்து அது இதுன்னு சொன்னாலும் ஒரு சாலாக்கு வந்து இட் இஸ் சவுதி வந்து இட் இஸ் க்ளோசர் டு ஈஜிப்ட், கல்ச்சுரலி சிமிலர். ஸோ அதெல்லாமும் நம்ம ஃபேக்டர்ஸ் எடுத்துக்கணும். அஃப்கோர்ஸ் ஹி ஹஸ் பில்ட் எ லைஃப் ஹியர், அதெல்லாம் இல்லைன்னு சொல்லல, பட் அந்த ஆஸ்பெக்டும் நம்ம எடுத்துக்கணும். அண்ட் அந்த பட் ஐ திங்க் அந்த மாதிரி அவன் எதிர்பார்த்தானா ஐ ஃபீல் ஹி நோஸ் வாட் இஸ் கோயிங் டு கெட். அந்த மாதிரி பணம்லாம் இங்க யூரோப்ல இருக்கிற யாருனாலையும் கொடுக்க முடியாது. So if you feel that you want to go to Saudi, go. ஆமா, இப்போ you feel you want to stay in Europe, இவ்வளவுதான் அவ்வளவு சம்பளம். ஆமா, சோ அதுதான் நீதான் முடிவு பண்ணுங்கிற மாதிரி ஆயிரும். ஆமா, இல்ல அந்த ஒரு அப்பீல் தான் வந்து ஏன்னா அதாவது அந்த லீக்குக்கே, அதாவது அவன் போற டீம் மட்டும் இல்ல, அவன் போற லீக்குக்கே அது ஒரு பெரிய விஷயம். அது சாலா வந்து சவுதிக்கு போனானா. சோ அந்த ஒரு இதுதான் வந்து ஐ ஹாவ் a bit of a concern அவுட் ஆஃப் ஆல் 3. பட் எனக்கு அவன் சாலா கூட சைன் பண்ணிடுவான்னு தோணுது. ஏன்னா சாலாக்குலாம் இதான் லாஸ்ட் பெரிய கான்ட்ராக்ட். இப்போ அவன் 32 33 இதான் லாஸ்ட் 3-4 இயர் கான்ட்ராக்ட் அவன் டிமாண்ட் பண்ண முடியும். ஆமா, அதுக்கு மேல எங்க போனாலும் மேக்ஸிமம் 2 இயர்ஸ் தான் கொடுப்பாங்க, சம்டைம்ஸ் ஈவன் 1 இயர் தான் கொடுப்பாங்க. ஆமா ஆமா, இதான் வந்து ஒரு 3 இயர்ஸ் கொடுத்தோம்னா ஓகே, until he turns 36 அவன் இங்க இருப்பான் அப்படிங்கறது நம்மளுக்கு இது ஒரு. ஏன்னா இப்ப 32 1 இயர் கான்ட்ராக்டுக்கு 33, அப்ப நெக்ஸ்ட் 3 இயர்ஸ் கொடுத்தோம்னா 36. அதுக்கு இதான் அவனோட லாஸ்ட் மெயின் கான்ட்ராக்ட். சேம் வித் வர்ஜில், இதான் அவனோட லாஸ்ட் மெயின் கான்ட்ராக்ட். ஆமா, ரெண்ட பொறுத்த வரைக்கும் தான் என் பிரச்சனை. ஏன்னா ரியல் மேட்ரிட் கூட கண்டிப்பா ஓடிடுவான். ஆமா, அதுதான். ஏன்னா அவனோட ஃப்ரெண்ட் ஜூட் பெலிங்ஹாம் அங்க இருக்காப்ல, அதனால கூப்பிட்ட உடனே இவன் ஓடிடுவான். ஐயா வந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெருசு கால் நக்கிட்டு ஓடிடுவான். அது சந்தேகம் இல்லை ட்ரெண்ட பத்தி. சோ ட்ரெண்ட நீ வந்து இருக்க வைக்கிறதுக்கு உனக்கு சாலிடான ஃப்ரீனஸ் ரீசன் வேணும். அண்ட் எனக்கு வந்து சாலா மேலயோ ட்ரெண்ட் மேலயோ வேண்டைக் மேலயோ எனக்கு கடுப்பே இல்லை. ஆஸ் பிளேயர்ஸ் you want to win 4-5 times the Premier League, 4-5 times the Champions League. That is natural for any player. ஆமா, அது நீ வந்து நான் ரியல் மேட்ரிட் போனா தான் நான் சாம்பியன்ஸ் லீக் வின் பண்ணுவேன்னு உனக்கு ஒரு நினைப்பு இருந்துச்சுன்னா ஓகே ஃபைன், கோ. அது நம்ம என்ன பண்றது? ஆமா, அண்ட் see facts are facts. ரியல் மேட்ரிட் வந்து லாஸ்ட் 10-15 இயர்ஸ்ல சாம்பியன்ஸ் லீக்னா ரியல் மேட்ரிட்னு ஆயிடுச்சு. யார் த டாமினன்ட் டீம். ஸோ அதனால வந்து என்னதான் வந்து லிவர்பூல், ஈவன் அதர் கிளப்ஸ் கூட எடுத்துக்கலாம், லிவர்பூல் பார்சலோனாவே எடுத்துப்போம், ரியல் மேட்ரிடோட பிகெஸ்ட் ரைவல்ஸ், ஈக்குவலி பாப்புலர் கிளப். பட் சாம்பியன்ஸ் லீக்னா ரியல் மேட்ரிட், சாம்பியன்ஸ் லீக் ஒரு 4 வாட்டி ஜெயிக்கணும்னா ரியல் மேட்ரிட்ல தான் பெஸ்ட் சான்ஸ் இருக்குன்னு எல்லா பிளேயரும் இது பண்ணுவோம். அண்ட் டீமை பாருங்களேன், ஆன் பேப்பர் வந்து அஃப்கோர்ஸ் சாம்பியன்ஸ் லீக் வந்து பேப்பர்ல ஜெயிக்க போறது இல்லை, பட் டீமை பாருங்க, எம்பாப்பே, வினிஷியஸ், ஜூடு, அவன் இவன் எல்லாரும் இருக்கானுங்க. அவங்கள மெட்ரிடோட பெஞ்சே வந்து இப்போ ஒரு பிரீமியர் லீக்ல போட்டீங்கன்னாக்கா அவங்களே ஒரு 4th or 5th வருவானுங்க. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இட்ஸ் ஹார்டு. பட் ட்ரெண்ட் பத்தி ஆக்சுவலா இந்த கேம் பத்தி பேசும்போது ட்ரெண்ட்டை பத்தி பேசணும்னு நினைச்சேன். லாட் ஆஃப் பாசிட்டிவ்ஸ் இந்த கேம்ல. பட் ட்ரெண்ட் வந்து டிஃபென்சிவ்லி எனக்கு இந்த சீசன் வந்து திரும்ப சேம் ஓல்டு ப்ராப்ளம்ஸ் ஹவ் ஸ்டார்டட் கமிங் அப்னு எனக்கு தோணுது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து டாலோவும் சரி, அந்த சைட்ல யாரு ராஷ்வர்ட் ஆடினா, ட்ரெண்ட் இல்லாத மாதிரி ஆடினானுங்க 2 பேரும். அந்த ஓல்டு டிஃபென்ஸ், அதாவது ட்ரெண்ட் வந்து இந்த ஸ்லாட் சிஸ்டம்ல இஸ் பீங் ஆஸ்க்ட் டு ப்ளே மோர் as a ட்ரெடிஷனல் ரைட் பேக். செகண்ட் ஹாஃப்ல அப்பப்போ மிட்ஃபீல்டுக்குள்ள வந்தான் ட்ரெண்ட் இந்த கேம்லயும் யுனைடெட் கேம்லயும், பட் மோர் as a ரைட் பேக். அண்ட் அந்த டிஃபென்சிவ் வரிஸ் வந்து திரும்ப வர ஆரம்பிக்கிறது. அந்த ஒரு டேலண்டட் விங்கர் டாலோ வந்து இஸ் நாட் ஈவன் அ டேலண்டட் விங் பேக்னு கூட சொல்ல முடியாது.
இந்த கேம்ல he just had good ball control அவ்வளவுதான். ட்ரெண்ட்டுக்கு பிரச்சனை காஸ் பண்ணிடுச்சு. அது எனக்கு ஒரு வரியா இருக்கு. 2-3 தடவை வந்து டாலா உள்ள வருவான், நம்பால் வெளியே விடுவாப்ல. டே நிப்பாட்றா, அந்த பக்கம் போயிட்டான்டா அப்படின்னு சொல்லி நம்ம தான் இங்க இருந்து கத்த வேண்டியதா இருக்கு அவன்கிட்ட. சோ பட் வெரி குட் திங், நம்ம 2 பேருமே பேசியிருக்கோம், மேன் சிட்டி மாதிரி 50 நிமிஷம் 60 நிமிஷத்துல மேட்சை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் சப்ஸ்டியூஷன்ல வச்சு ஆடுகிறான். தட்ஸ் வாட் இஸ் டூயிங் வித் ட்ரெண்ட். ஒரு கோல் லீட்ல இருக்கோ, 2 கோல் லீட் இருக்கோ, தம்பி வெளியே வா போதும், அவன் போய் டிஃபெண்டிங் பண்ணிட்டோம், நீ வந்து ரெஸ்ட்னு சொல்லி எடுத்துறான் வெளியே. ஆமா, which is that good sign that we wanted to see. Game phases இருக்கும். 90 நிமிஷம்னா ஸ்ட்ரைட்டா 90 நிமிஷம் எவனும் ஆட போறது இல்ல. ஃபர்ஸ்ட் 20 மினிட்ஸ், செகண்ட் 20 மினிட்ஸ், அந்த மாதிரி பிரிச்சு தான் ஆடுவாங்க. அதெல்லாம் இப்ப நம்ம தான் மூலக்காரனா இருக்கணும். அந்த 20 மினிட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம், அடுத்த 20 மினிட்ஸ் எப்படி ஹேண்டில் பண்ணலாம் அப்படிங்கிறது. சோ ஐ ஃபீல் ஸ்லார்ப் ஹஸ் டிசைடட் 60 மினிட்ஸ் 65 மினிட்ஸ் ஆயிடுச்சுன்னா நான் வந்து அவனை உள்ள எடுத்துருவேன். ஆமா அப்படின்னு சொல்லி. ஆமா, பட் பிராட்லி வந்து ஐ தாட் he did well வந்த அப்புறம் கூட. சப்ஸ்டிட்யூட்ஸ்லாம் ஐ டோன்ட் ரியலி ஹேவ் a மேஜர் பாயிண்ட். நீங்க தானே பண்ணீங்களா? இவங்க 2 பேர் உள்ள வந்தாங்களா? கேக்போ வந்தா, நுனியஸும் வந்தான். பட் மேஜரா எதுவும் நடக்கலன்னு தான் எனக்கு தோணுது. மெயினும் வந்தான்னு நினைக்கிறேன். இல்ல மெயினுங்கிற மாதிரி நமக்கு எண்டோ வந்தானா? எண்டோ வரல, ஞாபகம் இல்ல. எண்டோ வந்த மாதிரி ஞாபகம் இல்ல. நுனியஸ் இவங்க 2 பேரும், நுனியஸ் அண்ட் கேக்போ, பிராட்லி. யார் ரெண்டு லெஃப்ட் பேக் ரைட் பேக் 2 பேத்தையும் மாத்துனாப்ல. ஆமா, சிமிகாஸ் பிராட்லி. இன்னும் ஒன்னு 4 பண்ணலையோ? 4 தான் பண்ணோமோ? ஓகே, 4 தான் பண்ணோம் மேபி. ஆமா, ஸ்கிரீன் இல்ல, பட் இல்ல எதுவும் மேஜர் நோட்டபிள் பெர்ஃபார்மன்சஸ் எதுவும் இல்ல. அதுக்கு தான் சொல்லுவேன், யாரும் ஒன்னும் மோசமாவும் ஆடல, யாரும் ஒன்னும் அப்படியா பயங்கரமாவும் ஆடல. பட் அதுதாங்க, மேன் யுனைடெட் 0, லிவர்பூல் 3. ஸோ இந்த கேமுக்கு அப்புறம் we are the only team பிரீமியர் லீக்ல to not concede. என்ன நான் அப்படி என்ன இது டாப் 4 லீக்ஸ் இன் இங்கிலீஷ் ஃபுட்பால், அத டாப் 4 லீக்ஸ் இன் இங்கிலீஷ் ஃபுட்பால்லே நம்ம தான். அப்படியா? ஆமா, ரைட், வெரி குட். நெக்ஸ்ட் கேம் யார் கூட? இருங்க, தெரியல, இன்டர்நேஷனல் பிரேக்குங்க இப்போ. ஆமா, அதான் அது முடிச்சுதான். நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் ஹோமாவேயா? ஹோம் நாட்டிங்ஹாம். அப்புறம் மிலான் ஃபர்ஸ்ட் சாம்பியன்ஸ் லீக் கேம், மிலான் நடுவுலியா? மிலான் அவே. ஐயோ, அவேயா சனி முடிச்சது. சோ இனிமே வந்து எவ்ரி 3 டேஸ் கேம் வரும். சோ லிவர்பூல் நாட்டிங்ஹாம் ஃபாரஸ்ட் சாட்டர்டே, மிலான் லிவர்பூல் டியூஸ்டே, லிவர்பூல் போர்ன்மவுத் சாட்டர்டே. அதுக்கப்புறம் லிவர்பூல் வெஸ்ட் ஹாம் வந்து நடுவுல வருது, வெட்னஸ்டேவோ தர்ஸ்டேவோ. அது இல்ல, அது அடுத்த சாட்டர்டே. வெட்னஸ்டே லிவர்பூல் வெஸ்ட் ஹாம் வந்து இது கேரபாவ் கப். அதுவா, கேரபாவ் கப். ஓகே. அதுக்கப்புறம் வுல்ஸ் லிவர்பூல் வந்து ஃபாலோயிங் சாட்டர்டே, சண்டேவோ சாட்டர்டேவோ. அதுக்கப்புறம் 3 டேஸ் கழிச்சு பொலோனியா. பொலோனியாவா? ஓகே. ஆமா, சோ இனிமே வந்து நமக்கு வந்து ஃபுல் டைம் பிஸி தான். ஆமா, ஃபுல் டைம் பிஸி தான். லைவ் ஸ்ட்ரீம்லாம் வந்து ப்ராமிஸ்லாம் நான் பண்ண மாட்டேங்க. என்னது இது, இந்த மாதிரி அசிங்கமா பேக் அடிச்சா பாக்குறவங்க என்ன நினைப்பாங்க? இந்த மாதிரி தைரியமா சொல்லணும், நான் வந்தா தான் லிவர்பூல் ஜெயிப்பாங்க அப்படின்னு சொல்லணும். அது சரி. ஆமா ஆமா, ஐ மீன் ஆபீஷியலா ஸ்ட்ரீமிங்ல இருந்து ரிட்டையர் ஆகலாம்னு இருக்கேன் 100% ரெக்கார்டோட. இந்த மாதிரி கேவலமா பண்ணக்கூடாது. இந்த மாதிரிதான் நான் 4 மேட்ச் பண்ண நாளை கிளம்பிடலாமா நினைச்சேன். கொஞ்சம் எக்ஸ்ட்ராவா லீவ் ஃபுட்பால் பிஃபோர் ஃபுட்பால் லீவ்ஸ் யூங்கிறத நான் மறந்துட்டேன். 2 கேம் எக்ஸ்ட்ராவா உட்கார்ந்தேன், FA கப்ல அடிச்சு அனுப்பிச்சாங்க, நான் கிளம்பிட்டேன். அப்பாடா, தேங்க்ஸ் ஃபார் தி மெமரிஸ் அப்படின்ட்டு. இதுக்கு மேல நம்மளால முடியாது அப்படின்னு சொல்லி. அதுதாங்க நெக்ஸ்ட் ஃபியூ ஃபிக்ஸ்டர்ஸ். இப்போ இன்டர்நேஷனல் பிரேக், இப்போ பிரேக்லயும் வந்து வீடியோஸ்லாம் பிளான் பண்ணிருக்கோம். கியஸா எவ்வளவு நேரம் வந்து சிரிச்சுக்கிட்டே இருக்கான் எல்லா வீடியோலயும். இன்னைக்கு வந்து ஆன்ஃபீல்ட் பிட்ச்ல போயிட்டு ஐ ஃபீல் லைக் a ஸ்கவுசர்ங்கறான். என்னடா அப்படி நினைக்கிற அப்படிங்கிற மாதிரி இருக்கு. சரி, நடத்து நீ பிச்சுக்கு வந்து கோல் மட்டும் போடாம உனக்கு இருக்கு அப்படின்னு நினைச்சேன். ஐ திங்க் அவன் வந்து இந்த லாக்கர் ரூம் ட்ரெஸ்ஸிங் ரூம்ல வந்து இவன மாதிரி இருப்பான், இந்த சிமிகாஸ் டைப்ல எல்லாருக்கும் ஃப்ரெண்டா இருப்பான்னு எனக்கு தோணுது. ஃப்ரெண்டா இருக்கலினாலும் பரவாயில்ல, அவன் ஆடி கோல போடணும். ஆமா, அதான் ஆடி கோல போடணும், அதான் அடுத்த விஷயம். சிமிகாஸ், இந்த லாவ்ரன், இவனுங்க எல்லாம் வந்து ஃப்ரெண்ட் ஆகியே கான்ட்ராக்ட் ஜெயிச்சவனுங்க. யாரு? ஏட்ரியன்லாம் என்ன பண்ணா? அப்புறம் ஏட்ரியன். ஆமா கரெக்ட். என்ன நாங்கெல்லாம் இப்படியே காலத்தை ஓட்டிட்டு இருக்க வேண்டியதா, வேற என்ன பண்றது? ஆமா, பட் அதுதாங்க, மேன் யுனைடெட் 0, லிவர்பூல் 3. நாங்க ஏதாவது பாயிண்ட்ஸ் கவர் பண்ணலன்னா கீழே உங்க கமெண்ட்ஸ்ல போடுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இது வரைக்கும் பண்ணலன்னா சொன்ன மாதிரி 1030 இருக்கீங்க. இப்போ 1500 ASAP as soon as possible 1500 வந்துடணும். ட்ரிபிள் வேணும்னா
ட்ரிபிள் வேணும்னா நவம்பருக்குள்ளார வேணும். ஆமா, கேரபாவ் கப் உங்க கையில தான் இருக்கு. இப்போ சாம்பியன்ஸ் லீக் கொடுத்துட்டீங்க, பிரீமியர் லீக் கொடுத்துட்டீங்க, இப்போ கேரபாவ் கப் கொடுத்துருங்க. வருஷம் வந்து குவாட்ரபிள் ஏமாத்துறாங்க. இந்த தடவை நீங்க பண்ணி விட்டீங்கன்னா நம்மளுக்கு உண்மையா வந்துரும், அப்புறம் எல்லாம் ஜாலியா இருக்கலாம். இல்ல எனக்கு என்ன பயம்னா, இப்படி ஒரு ட்ரோஃபி அது பண்ணணும், 4 ட்ரோஃபிக்கு அப்புறம் வேற எதுவும் இல்ல, அடுத்த சீசன் ட்ரோஃபில நம்ம இதுக்கு அப்போ கடன் வாங்குறாங்க. குவாட்ரபிளுக்கு அப்புறம் அடுத்ததே வாங்குறேன்னு சொல்லி நம்ம பேசுறோம். ஆமா ஆமா. பட் அதாங்க, வேற எதுவும் இல்ல. ஃபைனல் தாட்ஸ் கௌதம், ஒரு 2 வேர்ட்ல சம்மரி கொடுங்க பாப்போம் இந்த கேம். வணக்கம் போல ஒரு டயலாக் கொடுவீங்களே, சொல்லுங்க. அது என்னது? என்னது? டைட்டில் போல போன சீசன் நான் நிறைய லைன் விடுவேங்க, நீங்க வேற. ஐயோ, அது வேற இருக்கா? எடுத்து வைங்க ராஜேந்தர் அப்படிங்கிற மாதிரி. ஏற்கனவே எனக்கு தெரிஞ்சு டபுள் கன்ஃபார்ம்டு பிரீமியர் லீக். நாம அது பரவாயில்ல, நம்மள இந்த ஆதித்யன் ஒருத்தர் வந்தாரு இல்ல நம்ம கெஸ்ட் அவர் எபிசோடுக்கு. ஆமா, நேத்து மெசேஜ், ஒருவேளை நம்ம சீசன் ஃபுல்லா வந்து அன்பீட்டனா போயிருவோமா அப்படின்னு. நானு யோ 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 சும்மா இரியா. இல்ல 1500 கேரபாவ் கப், 2500 FA கப், 4000 வந்துருச்சுன்னா சீசன் ஃபுல்லா அன்பீட்டன் முடிச்சுக்கலாம்.